நமஸ்காரம். சீரளம்ன்றது பழைய காலத்து டிஃபன். நான் சீராளம் மீதம் இருந்த இட்லி மாவுல செய்ய போறேன். ஒவ்வொருத்தர் பண்றதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இட்லி மாவு ஆல்ரெடி லைட்டா புளிப்புத்தன்மை வந்திருக்கும். அதனால அதுல பண்ற சீரளம் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு 2 கப் இருக்கு. இது 1/4 கப் மெஷர். இந்த கப்பால துவரம்பருப்பு 1/4 கப், கடலை பருப்பு 1/4 கப், பைத்தம்பருப்பு 1/4 கப், 3 எடுத்துருக்கேன். சிவப்பு மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்க தண்ணீரை வடிச்சுட்டு ஊறின பருப்புகளை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி துண்டுகள் கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வரேன். அரைச்ச விழுது, அரைச்ச விழுது 1 கப் இருக்கு. அது அப்படியே ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அதே கப்பால 2 கப் இட்லி மாவு சேர்த்துருக்கேன். இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு இருக்கு. பருப்புக்கு தேவையான உப்பு ஒண்டி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அதனால கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கரெக்டான இட்லி மாவு பதத்துக்கு இப்ப மாவு இருக்கு. இட்லி தட்டுல நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். பன்னெண்டு இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 4-5 இட்லி வரும். அடுத்த ஈட்டுக்கு வச்சுக்கிறேன். 10லேருந்து 12 நிமிஷம் வேகணும். அடுப்பு தீ மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை திறக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. இட்லி இந்த மாதிரி துண்டுகளா கட் பண்ணிக்கிறேன். வானிலையில் 6-7 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியிடுது. கடலைப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறணும். அது வரையும் வறுத்துக்கிறேன். பருப்பு பொன்னிறமாக ஆயிடுத்து. கருவேப்பிலை கொஞ்சம், மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினது போதும். கட் பண்ணி வச்ச இட்லி துண்டுகளை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சுருக்கேன். 10-15 நிமிஷம் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து. மேலே ஒரு ஸ்லைட்டா ஒரு கிறிஸ்பா கோல்டன் கலரா மாறி இருக்கு. இந்த அளவுக்கு போதும். 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கிளறும் போது இந்த இட்லி துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி விட்டு கிளறணும். லாஸ்ட்ல அந்த பொடி மாதிரி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வரும். ரொம்ப நன்னா இருக்கும். இதுக்கு சட்னி அந்த மாதிரி எதுவும் தொட்டுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட முடியும். சுவையான சீராளம் ரெடி ஆயிடுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.